ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் விலாக் அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்னிங் எனக்கு தம்பிக்கு மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால ஆஃப்டர்நூன் தான் எழுந்திரிப்பார். ஸோ அதனால் மார்னிங் வந்துட்டு எந்த பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக தான் போகும். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சி தம்பிக்கும் எனக்கும் எடுத்துக்கிட்டாச்சு. தம்பி வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவான். ஸோ நானும் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாலை குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்னா, பச்சைப்பயிறு தோசை, பசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தோசைக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிரை வந்து ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி, அதோடு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் உளுந்து, இது மூணையுமே வந்துட்டு நைட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து கம்மி குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். ஒரு 2 டேஸ்க்கு ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சிட்டேன். பாதியாக அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். தம்பியும் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால நான் வந்து வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, திக்காக வேணாம். இந்த தோசை மாவில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம அரைச்சோன்னே யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பச்சைப்பயிறு தோசை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்ட்டு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேங்காய் சட்னி, இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி தான். இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் தேங்காய் சட்னி அளவுக்கு வராது. ஸோ இந்த தோசை செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோசை சுடவே ஆரம்பித்தேன். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் எப்போயுமே. ஸோ மார்னிங் வந்து இல்லை பால் குடிக்கிறோம், இல்லை இந்த மாதிரி மாவு அரைக்கிறோம், ஏதாவது காய்கறி வெட்டுறோம் அப்படிங்கும் போது அழுக்காகும். அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் சமைக்கவே போவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கொலின் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால எந்த அவசரமுமே இல்லாமல் வந்துட்டு பொறுமையாக தான் என்னோடய வேலைகள்லாம் வந்து செஞ்சிட்ருப்பேன். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு தம்பிக்கு தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தோசை சுடுவேன். இந்த தோசை மேக்ஸிமம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி மாவு தோசையை விட இந்த பச்சைப்பயிறு தோசை அவங்க உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி. அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாகவும் வந்துட்டு செஞ்சிடலாம். இதில் கஷ்டப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. மார்னிங் நைட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதோட நீங்கள் மேலே கேரட் சீவி தூவி விட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட தோசைகளை வந்து இந்த தோசைகளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ தோசை ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. இந்த டைமில் இப்போ நம்ம காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் வந்து இருந்ததுன்னு அதை வந்து நான் கழுவி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நைட்டு கழுவி வச்ச பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ண டம்ளர், அந்த ஜாரு இதெல்லாத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டு இருந்தேன். என்ன தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுதுனிக்கு விளக்கிக்கிட்டே இருந்தாலும் ஆனால் ஜாமான் வந்து சேர்கிற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நைட்டு இத்தனைக்கும் விளக்கி வச்சுட்டு தான் படுப்பேன். காலையில் ஒரு தடவை விளக்குவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தடவை அந்த பிளேட்ஸ் எல்லாம் விளக்குவேன், அப்புறம் மதியத்துக்கு சமைச்சிட்டு ஒரு தடவை விளக்குவேன். ஏன் தான் இப்படி வந்துட்டு அழுக்காகுதுன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ லிமிட்டடாக பாத்திரம் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணால் அழுக்காகாத என்னவோ. தேவைக்கு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் இருந்துச்சு, அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழுக்காகாமல் இருக்கும். ஸோ அப்பப்போ வேணுங்கிறத ஒன்று எடுத்துக்கிறதுனால அதிகமாக அழுக்காயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காலைல ஒரு தடவை, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை, லஞ்சு செஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை, லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை, அப்புறம் ஈவினிங் சமைக்கும் போது ஒரு தடவை, அப்புறம் நைட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5-6 தடவை வந்துட்டு பாத்திரம் கழுவுறதா இருக்குது. இதே வந்துட்டு ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். என்ன தான் வந்துட்டு நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம்னு யோசிச்சாலும் நம்ம தான் கண்டிப்பாக ஃபைனலாக செய்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் திரும்ப வந்து நம்ம தான் அந்த வேலைகளை செய்யணும். அதுவே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது அச்சோ இன்றைக்கி நம்ம தானே சமைக்கணும், நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு செய்கிறதுனால அது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாது. ஸோ 2 தோசை சுட்டு வந்துட்டு தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டேன். குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டு செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருந்தது. ஸோ எங்கள் 2 பேத்துக்கு தானே அப்படிங்கிறதுனால சட்னி எதுவும் செய்யலை. இதே வந்து தொட்டு தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு.
குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்குமே ஆகும். சம்டைம்ஸ் தோசை சப்பாத்திலாம் போட்டு கொடுத்தா அவனே சாப்பிட்டுப்பான். சம்டைம்ஸ் நான் தான் வந்து ஊட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஊட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 10 o'clock ஆகிடும். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு விளாண்டுட்டு அப்படின்ட்டு சரி எப்படியோ சாப்பிட்டா போதும் குழந்தைங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்குமே இருக்கும். ஸோ அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீடு கூட்ட போனேன். வீடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு மதியம் லஞ்சே வந்து செய்வேன். காலையில் என்னம்மா செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இருந்தாலும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour உட்காந்துட்டு வீட்டில் அம்மாட்ட அக்காட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 11 o'clock மேலே தான் வந்துட்டு லஞ்சு செய்யவே நான் போவேன். ஸோ வீடு கூட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ்னாச்சும் கண்டிப்பாக கூட்டிடுவேன். ஏன்னா டைல்ஸ் வந்து சீக்கிரமாக அழுக்காகிற மாதிரி கலரில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை வந்துட்டு ஹாலு கிச்சனும் வந்து கண்டிப்பாக தொடச்சி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தம்பி ஏதாவது அழுக்கு பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதனால் ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் வீடு கூட்டுற மாதிரி தான் இருக்கும். காலையில் ஒரு தடவை, மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை கூட்டுவேன். சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட்டி விட்டுட்டு தான் வந்து படுப்பேன். இந்த மாதிரி வீடு கூட்டுறது ஒரு பெரிய வேலை தான். ஆனால் வீடு நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும்ல. ஸோ வீடும் பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்தால் எனக்கும் பிடிக்காது. இது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லணும். அப்பப்போ கூட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான். கொஞ்சம் தூசு இருந்துச்சு அப்படின்னாலும் அடிக்கடி கூட்டி விட்டுருவேன். தம்பி இருக்கான், ஏதோ ஒன்று சாப்பிடுவான், ஏதோ ஒன்று கீழே போடுவான் அப்படிங்கிறதுக்காகவே டெய்லி 3-4 டைம்ஸ் கண்டிப்பாக வீடு கூட்டியே ஆகணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.